இலங்கை அதிபர் அனுராக் குமார திசநாயக்கே பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபை கூப்பிட்டு போன்ல அரை மணி நேரம் பேசுறாரு. வங்கதேச கிரிக்கெட் வாரிய தலைவர் அமினுல் இஸ்லாம் சமாதானம் பேசுறதுக்காக தூது அனுப்பப்படுறாரு. ஐசிசி இயக்குனர் இம்ரான் கவாஜா அமினுல் இஸ்லாமோட சேர்ந்து திங்கட்கிழமை இரவு லாகூர்ல தரையிறங்குறாரு. ஒரு ராத்திரி பொழுதுல அடுத்தடுத்து வெளியான அறிக்கை எல்லாத்தையும் மொத்தமா மாத்திருச்சு. எல்லாம் வெறும் ஒரு ஒத்த ஆட்டத்துக்காக. திங்கட்கிழமை ராத்திரி என்ன நடந்தது? ஒரே இரவுல பாகிஸ்தான் தன்னுடைய முடிவை மாத்திக்க என்ன காரணம்? T20 உலகக்கோப்பையில் பங்கேற்றாலும் தங்களுடைய வீரர்கள் இந்தியாவோட விளையாட மாட்டாங்கன்னு பாகிஸ்தான் அரசு அறிவித்ததிலிருந்து ஒரே பரபரப்பு தான். இந்த பிரச்சனையுடைய மூல காரணம் என்னன்றதை ஏற்கனவே விளக்கமா ஒரு காணொலி மூலமா வெளியிட்டிருந்தோம். இந்த பிரச்சனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதை சுருக்கமா ஒரு முறை பார்த்துட்டு போறது சரியா இருக்கும். IPL ஏலத்துல வங்கதேச வீரர் முஸ்தபிசுர் ரஹ்மான் கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியால தேர்வு செய்யப்படுறாரு. வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுல ஒரு சிக்கல் ஏற்படுது. வங்கதேசத்துல சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் குறிவைத்து கொல்லப்படுறதா இந்தியால குற்றச்சாட்டு எழுந்தது. இதோட விளைவு முஸ்தபிசுர் ரஹ்மான் IPL போட்டியில பங்கேற்க கூடாதுன்னு குரல்கள் வலுக்க கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில இருந்து முஸ்தபிசுர் ரஹ்மான் விடுவிக்கப்படுறார். இதுதான் காரணம்னு BCCIயோ கல்கத்தா நைட் ரைடர்ஸ் நிர்வாகமோ வெளிப்படையா எதையும் சொல்லல. இந்த முடிவு வங்கதேசத்தை கடுமையா பாதிக்க T20 உலகக்கோப்பையில் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஆட்டங்களில் தங்களால் பங்கேற்க முடியாதுன்னு வங்கதேச கிரிக்கெட் வாரியம் முடிவெடுத்தது. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் பாதுகாப்பு அச்சுறுத்தல். அதனால வங்கதேசம் விளையாடக்கூடிய ஆட்டங்கள் எல்லாத்தையுமே இலங்கைக்கு மாற்றணும் அப்படின்னு வங்கதேச கிரிக்கெட் வாரியம் தரப்புல கோரிக்கை வச்சாங்க. ஏற்கனவே முன்பு ஒப்புக்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாகிஸ்தான் அணி இந்தியா வராம தங்களோட ஆட்டத்தை எல்லாம் இலங்கையில தான் விளையாடுறாங்க. ஆனா வங்கதேசம் கடைசி நேரத்தில் கேட்கறதால அவங்களுடைய இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுச்சு. இந்த பிரச்சனையில வங்கதேசத்துக்கு ஆதரவான இன்னும் ஒரே ஒரு கிரிக்கெட் வாரியம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தான். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துடைய தலைவர் மோசின் நக்வி ICCயோட இரட்டை நிலைப்பாடு அநீதின்னு விமர்சனம் செஞ்சாரு. கடைசியில T20 உலகக்கோப்பையில வங்கதேசம் பங்கேற்காம போக அவங்களுக்கு பதிலாக ஸ்காட்லாந்து கலந்துக்கிட்டு விளையாடிட்டு வராங்க. இந்த பிரச்சனைகளின் தொடர்ச்சி தான் T20 உலகக்கோப்பையில் பங்கேற்றாலும் இந்தியாவோட விளையாடக்கூடிய ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி பங்கேற்காதுன்னு பாகிஸ்தான் அரசு கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக எதுவும் வெளியாகல. இருந்தாலுமே கூட ICC இதுக்கு எதிர்வினையாற்றுச்சு. இந்தியாவுடனான ஆட்டத்தை புறக்கணிச்சா அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்ற அர்த்தத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தை ICC மறைமுகமாக எச்சரித்தது. இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்தை சுற்றி பெரிய அளவில் வணிகம் இருக்கிறனால ICCக்கு இது பெரிய சவாலாகவே இருந்தது. ICC கிட்ட பேசாமல் இதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு BCCI சொல்லிச்சு. எங்களுக்கான ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டாச்சு, நாங்கள் போகிறது உறுதின்னு இந்தியா கேப்டன் சூரியகுமார் யாதவ் பேட்டி கொடுத்தாரு. இதனால் T20 உலகக்கோப்பையில் பாகிஸ்தான் பங்கேற்குமா அப்படின்ற சந்தேகம் எழக்கூடிய அளவுக்கு பிரச்சனை பூதாகரமாக இருக்கு. அப்புறமா இலங்கை வந்த பாகிஸ்தான் நெதர்லாந்து கூட முதல் ஆட்டத்தில் விளையாடி போராடி ஜெயிச்சாங்க. அடுத்து அமெரிக்காவோடையும் அவங்க விளையாட போகிறாங்க. இந்த நேரத்தில் தான் இந்தியாவுடனான ஆட்டத்தை புறக்கணிக்க போகிறது இல்லைன்னு பாகிஸ்தான் கிட்ட இருந்து அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஆனால் இந்த அறிவிப்பு அவ்வளவு எளிதாக வரல அப்படின்றது தான் நிதர்சனம். எந்த வங்கதேச கிரிக்கெட் வாரியத்துக்கு ஆதரவான நிலைப்பாடை பாகிஸ்தான் எடுத்துச்சோ அதே வங்கதேச கிரிக்கெட் வாரியம் இந்த சமரச பேச்சில் ஈடுபட்டிருக்கு. பேச்சுவார்த்தைகளின் முடிவில் முதல்ல வங்கதேசத்துக்கு கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். கடைசி நேரத்தில் T20 உலகக்கோப்பையில் தங்களோட ஆட்டத்தை எல்லாம் இலங்கைக்கு மாற்றணும்னு கோரிக்கை வச்சு போட்டியில் பங்கேற்காம போனதுக்கு ICC தரப்புல இருந்து பொருளாதார ரீதியிலும் சரி, விளையாட்டு ரீதியிலும் சரி, நிர்வாக ரீதியிலும் சரி எந்த ஒரு அபராதமும் விதிக்கப்படாதுன்னு ICC முடிவெடுத்திருக்கு. இதோட போனஸ் தரக்கூடிய அறிவிப்பா இன்னொன்னு வந்திருக்கு. 2031 உலகக்கோப்பையை இந்தியாவோட சேர்ந்து வங்கதேசமும் இணைஞ்சு நடத்துது. இதோட 2028 2031 காலகட்டத்துக்கு நடுவில் ஒரு ICC போட்டியை வங்கதேச கிரிக்கெட் வாரியம் நடத்தும் அப்படின்னும் ICC இப்போ சொல்லியிருக்கு. அதே சமயத்தில் வங்கதேச கிரிக்கெட் வாரியம் ICCயோட பிரச்சனைக்கான தீர்வு காணக்கூடிய கமிட்டியையும் முறையிடலாம் அப்படின்னும் அதற்கான உரிமை அவங்க தக்க வச்சிருக்காங்க அப்படின்றதையும் ICC தன்னுடைய அறிக்கையில் தெளிவுபடுத்தியிருக்கு. மொத்தத்தில் T20 உலகக்கோப்பையில் பங்கேற்க முடியாமல் போன வங்கதேச கிரிக்கெட் வாரியத்துக்கு நிச்சயமாக இது வரவேற்கத்தக்க அறிவிப்பு தான். இப்போ பாகிஸ்தான் பிரச்சனைக்குள்ள நம்ம வரலாம். இந்தியாவுடனான ஆட்டத்தில் பங்கேற்கிறதுக்கு பாகிஸ்தான் தரப்புல இருந்து 3 நிபந்தனைகள் வைக்கப்பட்டதாக தகவல்லாம் வெளியாச்சு. ICC வருவாயிலிருந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு வர நிதியை அதிகரிக்கணும், இந்தியா பாகிஸ்தான் இடையே இரு நாடுகளுக்கு இடையிலான தொடர்கள் நடத்தப்படணும், இரு நாட்டு வீரர்களும் கை கழுக்கணும்னு பாகிஸ்தான் தரப்புல சொல்லப்பட்டதாக தகவல்கள்லாம் கசிஞ்சிச்சு. ஆனா இது பத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இது வரைக்கும் வெளியாகல. ICC தரப்புல இருந்து ICCயோட இயக்குனர் இம்ரான் கவாஜா லாகூர் கிளம்பி போய் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தோட நேரடியா பேச்சுவார்த்தை நடத்தினாரு.
வங்கதேச கிரிக்கெட் வாரியத்தோட தலைவர் அமினுல் இஸ்லாம் சமரசம் பேச போயிருக்காரு. எல்லாம் கூடி பேசினதுல தான் T20 உலகக்கோப்பையில இந்தியா கூட விளையாட பாகிஸ்தான் சம்மதம் தெரிவிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இலங்கை அதிபர் திசநாயக்கே பாகிஸ்தான் பிரதமரை அழைச்சு அரை மணி நேரம் போன்ல பேசியிருக்கிறாரு. பாகிஸ்தான் வெளியிட்ட அறிக்கையில ICC, இலங்கை, ஐக்கிய அரபு அமீரகன்னு எல்லா தரப்புல இருந்து இந்தியாவுடனான ஆட்டத்தை புறக்கணிக்க வேண்டான்னு வலியுறுத்தினாங்க. மற்ற நாடுகள் மீது இது பொருளாதார ரீதியா பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றனால நட்பு நாடுகளின் கோரிக்கைகளுக்கு இணங்க இந்தியாவுடனான ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி பங்கேற்க பாகிஸ்தான் அரசு அனுமதிப்பதாக சொல்லி அறிக்கை வந்திருக்கு. கிரிக்கெட்டோட மண் பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஒற்றுமையோட உறுதிப்பாடாக இருக்கணும்ன்ற அடிப்படையில் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சதா ICC தரப்புல இருந்து இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஆக மொத்தம் என்னன்னா பிப்ரவரி 15ஆம் தேதி இந்தியாவும் பாகிஸ்தானும் இப்போ கொழும்புல விளையாட போறாங்க. இதனால 174 மில்லியன் அமெரிக்க டாலர் வருவாய் இழப்பு பாதுகாக்கப்பட்டதா சொல்றாங்க. இந்திய மதிப்புல 1500 கோடி ரூபாய். சும்மாவே இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்து மேல அதிக எதிர்பார்ப்பு இருக்கும், நல்லா வசூல் பார்க்கும். இப்போ இவ்வளோ டிராமாக்கு அப்புறமா 2 அணிகளும் விளையாடுறாங்கன்னா சொல்லவா வேணும்? காசு, பணம், துட்டு, மணி.